வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15. அருள் வார்த்தைகள் 11 24 வரை உள்ள வசனங்களை நாம் அனைவரும் இணைந்து முழக்கமிட்டு தெளிவாக வாசித்துவிட்டு செய்தி கடந்து செல்லலாம். என்னோடு இணைந்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். என்னோடு இணைந்து வாசிக்கிறீங்களா? மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடத் தொடங்கினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை மையப்படுத்தி தவசு காலத்திலே மனமாற்றத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக நம்மை எவ்வாறு சாத்தான் பிரித்து பாவத்துக்கு ஆளாக்குகிறான், அதிலிருந்து நாம் எவ்வாறு மனம் திரும்பி தந்தையிடம் வர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அப்படி முதல் வசனத்தை 11வது வசனத்தை படிக்கிறீங்களா? கூறியது எத்தனை பேர்? 2 புதல்வர்கள். அண்ணன் அப்பன் சொல்லுக்கு அடுத்த சொல்லு இல்லை. அப்பன் கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டான். அப்படிப்பட்ட நல்லவன்.
ஆனால் இளையவன் வந்து பிஞ்சில் பழுத்தது மாதிரி அப்பா சொல்லு கேட்க மாட்டான், அடங்க மாட்டான். அப்படிப்பட்ட 2 பையங்க. வாசிங்க 12. அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை. எப்போ வரும் அவனுக்கு சொத்து? அப்பா காலம் முடிகிறப்ப அப்பதான் அவனுக்கு சொத்து வரும். ஆனால் இப்பவே எனக்கு கொடுங்குறான். இன்னும் அவனுக்கு திருமணம் ஆகலை. ஒருவேளை மூத்தவன் கூட சொத்து கேட்டிருந்தா கூட பரவாயில்லை. இப்போ யார் கேட்குறா? இளையவங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பா, உன்னை விட, உன் அன்பை விட, உன் பாசத்தை விட, நீ கொடுக்கிற சலுகைகளை விட எனக்கு சொத்து தான் முக்கியம். பாருங்க, எது முக்கியம்? அப்பா முக்கியமா, சொத்து முக்கியமா? எது முக்கியம்? உங்களுக்கு இருக்க நல்ல புத்தி அவனுக்கு இல்லை. நீங்கள்லாம் சொல்றீங்க அப்பா தான் முக்கியம், சொத்து முக்கியம் இல்லைன்னு. ஆனால் அவனுக்கு அந்த புத்தி இல்லையே. பாருங்க, அப்பாவோட எனக்கு எது முக்கியம்? சொத்து தான் முக்கியம். எப்பா, நீ வேணாம், உன் அன்பு வேணாம், உன் பாதுகாப்பு வேணாம், உன்னுடைய நட்பு வேணாம், உன்னுடைய பராமரிப்பு வேணாம், உங்களை விட எனக்கு சொத்து தான் முக்கியம். சொத்தை கொடுங்க. ஏன்னா சொத்தை பைய அவன் சொத்தை, அதனால தான் சொத்து கேட்டார். தொடர்ந்து படிங்க. பகிர்ந்தளித்தார். சில நாட்களுள் இளைய மகன் திரட்டி கொண்டு, பாருங்க, ஏற்கனவே பார்த்துட்டோம் முத பகுதியில், ராங் சாய்ஸ். அப்பாவை விட சொத்து தான் முக்கியங்கிற தப்பான ஒரு தேர்ந்து கொள்ளுதல், ராங் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்பாவை விட சொத்து தான் எனக்கு முக்கியம். ஆமாம், இன்னைக்கு கூட நம்முடைய சூழ்நிலையில் பல சமயங்களில் விட, பல சமயங்கள் நான் பார்க்குறேன், நமக்கு கடவுளை விட, நல்ல காரியங்களை விட, என் கடமையை விட, என் ஞான காரியங்களை விட எனக்கு இதுதான் முக்கியம் என்று பலர் டிவியில் உட்காந்துருக்கிறாங்க, சீரியலில் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்ப ஜெபம் முக்கியம் அல்ல. எது முக்கியமா? சீரியல் முக்கியம். ஆமாங்க, ராங் சாய்ஸ். பிள்ளைங்க நாளைக்கு பரீட்சை, ஆனால் அதை விட்டு வாட்ஸ்அப்லேயே அதை பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ராங் சாய்ஸ். பல காரியங்கள்லாம் பார்க்குறேன். நான் கடவுளுக்கு பிரியமானது எது, நான் செய்ய வேண்டியது எது என்று சரியானபடி நாம் எடுத்துக்கொள்ளாமல் தப்பான பாதை. அந்த காலத்தில் பாடுவாங்க, பாதை மாறி போகும்போது ஊர் வந்தே. ஆமாங்க, ஆமாங்க, நீ ராங் சாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா தப்பான பாதையை போயிட்டு எங்க நீ போக வேண்டிய இடத்துக்கு வரவே வராது. அதான் ராங் சாய்ஸ். அது அவன் சொத்தை வாங்கினது மாத்திரமல்ல, 2வது தப்பு என்ன செய்யறான்னு சொன்னாக்க, தொலை நாட்டிற்கு போறான். நான் இங்கே இருந்தாக்க எங்கள் அப்பா அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு, அல்லது என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு, அவனுக்கு புத்திமதி சொல்லி கொண்டுகிட்டு வந்து சேர்த்து விடுங்கய்யா அப்படின்னு தொந்தரவு பண்ணுவார். அதனால அவர் முகத்திலேயே நான் முழிக்க விரும்பல. நான் எங்கே வரேன்? தொலை நாட்டிற்கு. அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு, அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அன்பு. இவன் சொத்தை முக்கியப்படுத்தினா அப்பா விட்டு வெகு தொலைவில். ஆமாங்க, நம்மளும் கூட பல சமயங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு, நம்முடைய கடமைகளை விட்டுட்டு, நாம் தேவையற்ற மோசமான, நீசமான, அசிங்கமான, அக்கிரமமான காரியங்கள், இடங்கள், பொருள்கள், நபர்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், காட்சிகள் போய்கிட்டே இருக்கிறோம் வெகு தொலைவு. வாசிங்க. அப்புறம் எப்படி வாழ்ந்தாரா? நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை மிக நல்ல வார்த்தை. தாறு மாறு. வாழைத்தாறு எப்படி இருக்குது தெரியுமா? தாறு, வாழைத்தாறு எப்படி இருக்குது? பெரிய சீப்பு, அடுத்த சீப்பு, அடுத்த சீப்பு, சிஸ்டம் ஒழுங்க வாழை தாறு. ஆனா இவ எப்படி வந்திருக்க? தாறு மாறு, விளக்க மாறு.
தாறு மாறு. பாரு, வாழை தாறு எவ்வளவு சிஸ்டம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. இவன் தாறு மாறா, அதாவது நினைச்சதெல்லாம் நான் வாங்குவேன், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போவேன், யாரு கூட வேணாலும் பழகுவேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன் என்று தாறு மாறு. ஒரு கொள்கை கோட்பாடு, இதுதான் நல்லது, இதுதான் சிறந்தது, இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்ற அளவு இல்லாமல், நிலைப்பாடு இல்லாமல், கொள்கை இல்லாமல் அவன் தாறு மாறா வாழ்ந்தான். என்னாச்சு வாசிங்க. அனைத்தையும் பாருங்க, அனைத்தையும் அவர். அப்பா அவனுடைய அன்பு, ஓ அன்பை விட சொத்து தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி சொத்தை வாங்கிட்டு போனா, இப்போ சொத்து என்னாச்சு? பாழா போச்சு. என்னைக்கு வந்து கடவுளை விட, அவருடைய விருப்பத்தை விட நாம் நம்முடைய சொந்த இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறோமோ நம்ம பாழா போயிடுவோம். நல்ல பாடம். அவர் அனைத்தையும் செலவழித்தார். அப்புறம் என்னாச்சு? கவனிங்க, இவன் அனைத்தையும் செலவழிச்சான், இவனுக்கு பஞ்சம், எதுவும் வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, இவன் பஞ்சம் ஆகிட்டான். இப்ப இவன் மட்டும் பஞ்சம் இல்லை, விலங்கா மூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதான், பழமொழி சொல்லுவான். அந்த மாதிரி வந்து பாருங்க, இவனும் பஞ்சம் ஆயிட்டேன், இவன் போன நிலவரதான் அந்த நாடு பஞ்சம் ஆயிடுச்சு. பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், நீ அப்படி நான் அப்படி, வீட்டுக்கு வந்த விருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பஞ்சம், இந்த நாடும் பஞ்சம், எல்லாம் பஞ்சம். என்ன பண்றது தெரியல. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். அப்பா வீட்டில் வளமையில இருந்தார், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார், நல்ல அவனுக்கு இது குறை எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிட்டான், நல்லா அவன் வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சது, வளமையில இருந்தான். என்னைக்கு வந்து ராங் சாய்ஸ், அப்பாவை விட அவருடைய அன்பை விட எனக்கு சொத்து தான் முக்கியம் என்று ராங் சாய்ஸ் தப்பா எடுத்துக்கிட்டானோ அன்றைக்கே அவன் வாழ்க்கை. இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டான், அவன் வறுமையில் வாடுகிறான். என்னாச்சு? வறுமையில் வாடி என்னாச்சு பாருங்க. எப்படி எப்படி பிழைக்க சென்றாராம்? அண்டி பிழைக்க சென்றார்னா சம்பளத்துக்கு போகல, அண்டி பிழைக்கிறது என்ன தெரியுமில்ல? ஐயா நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன், எனக்கு கஞ்சி மட்டும் ஊத்துங்க. சம்பளத்துக்கு போகல. இவன் சம்பளத்துக்கு போய் வேலைக்கு சேரல. எதுக்கு சேர? ஐயா எனக்கு கஞ்சி மட்டும் ஊத்துங்க, என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன், பசி வந்திட பத்தும். ஆமாங்க ஐயா, எனக்கு டெய்லி வேலைக்கு செய்கிறேன், எனக்கு இத்தனை 1000 ரூபா சம்பளம், அதெல்லாம் கிடையாது, எனக்கு கஞ்சி மட்டும் ஊற்றுங்க, என்ன வேலை வேணாலும் செய்கிறேன் என்று அண்டி பிழைக்க சென்றார். வாசிங்க. என்ன வேலைக்கு அனுப்பினாரு? பன்றி மேய்க்க. இயேசு வேணும்னே இந்த உவமையில் பன்றியை கொண்டு வர்றார். ஏன்னா இது முத யாருக்கு போதிச்சார்? யூதர்களுக்கு போதிச்சார். யூதர்களுக்கு பன்றியை பார்க்கறதே பாவம். பன்றிய ஐயோ நான் பன்றியை பார்த்துட்டேன்டா அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றியை பார்க்கறதே பாவம். லேவியராகமத்தில் படிக்கிறோம், இது தீட்டான மிருகம். அப்போ வந்து பார்க்கறதே பாவம் அப்படிங்கிற அந்த பன்றியை இப்போ என்ன செய்யணுமா? அவன் டெய்லி கழுவி குளிப்பாட்டி அதுக்கு தீனி போடணும். இதான் வேலை. பன்றி மேய்க்க எங்க அனுப்பினாரா? வயலுக்கு அனுப்பினாரா? வயல்களுக்கு அனுப்பினாரா? வயல்களுக்கு அனுப்பினார், வயலுக்கு இல்ல, வயல்களுக்கு அனுப்பி. காலையில் 6 மணியில இருந்து 9 மணிக்குள்ள கிழக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய 27 பன்றியும் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு தீனி போடு. 9 மணியில இருந்து மதியம் 12 மணிக்குள்ள தெற்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய 46 பன்றியும் கழுவி எனக்கு தீனி போடு. 12 மணி 3 மணிக்குள்ள மேற்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய 67 பன்றிக்கும் கழுவி என்ன செய்யற? கழுவி அதுக்கு தீனி கொடுக்குற. அப்புறம் 3 மணி சாயங்காலம் 6 மணிக்குள்ள நினைச்சிற வடக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 46 பன்றி இருக்குல்ல, அதை கழுவி வயல்களுக்கு அனுப்பினார். வயலுக்கு இல்லை, எவ்வளவு வேலை பாருங்க. வேலை சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன்
அவன் அப்பாவை விட சொத்து தான் முக்கியம்னு சொல்லி அவன் வந்ததுனால அவன் கதை பாருங்க, வாசிங்க. பாருங்க, பன்றிகள் தின்னும் பாருங்க, அதை அவங்க நாட்டில் நெற்றுக்கல் ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பயிரெலாம் இருக்கல்ல, பயிரெல்லாம் எடுத்துட்டு அந்த தோல் இருக்குல்ல, அந்த அதுக்கு பேர் தான் பன்றி, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றது, நெற்று சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம நாட்டில் தவிடு தான் போடுறாங்க. பன்றிக்கு என்ன செய்கிறாங்க, தவிட்டை தான் குழைச்சி வைக்கிறாங்க. பாருங்க, வேலை அதிகம் ஆனால் சோறு கம்மி. அப்போ என்ன ஆகுது, சோறு கம்மியாக போனதுனால பன்றி திங்க மேலே அந்த தவிட்டை திங்க ஆரம்பிச்சிட்டேன். தவிட்டை திங்க, ஆமாங்க, பசி வந்துட பத்தும் பறந்து போகுது, எனக்கு பசி தீந்தா சரின்னு. ஒரு நாள் அந்த மாதிரி அவன் தவிடு தின்னுக்கிட்டு இருந்தப்ப முதலாளி பார்த்துட்டான், ராஸ்கோல், என் பன்றிக்கு வாங்கின தவிட்டை நீ திங்கிறான்னு செவனில் அடிச்சிட்டான். அதை கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லை. பன்றிக்கு தவிடு வாங்கினா உனக்கு வாங்கினா, நீ சாப்பிட்றியா, பன்றி சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லி செவனில் அடிச்சான். வாசிங்க. இல்லை, இங்கதான் அறிவு தெளிவு. நல்ல அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை. இங்க அறிவு தெளிவு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், இதுவரை அவன் செஞ்சதெல்லாம் அறிவு கெட்டு செஞ்சிருக்கான், அறிவு கெட்டவனாய் செஞ்சிருக்கான். இப்பதான் அவனுக்கு என்ன வருது, அறிவு தெளிவு வருது. அறிவு இப்பதான், ஐயோ எங்க அப்பாவுக்கிட்ட நான் சொத்து கேட்டிருக்க கூடாதே, எங்க அப்பா அவ்வளவு அன்புள்ளவரே, நான் இவ்வளவு வளமையில் இருந்தனே, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் அவனுக்கு என்ன செய்யறான், தவற உணர்றான். என்ன செய்ய, அறிவு தெளிந்தவரா என்ன செய்யறாரு, என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் மகன், அவங்க எல்லாம் வேலைக்காரங்க, வேலை சாப்பிட்றேன், பாதி சாப்பிட்றேன், பாதி தொட்டியில கொட்டுறேன். ஆனா நானும் மகன் இங்க என்ன செய்யறேன், பசியினால வாடுகிறேனே. ஏன்னா நான் தப்பான சாய்ஸ், நான் என்னோட சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் உணர்றேன். வாசிங்க. நான் புறப்பட்டு தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக, நல்லா கவனிங்க, இவன் சொத்து யாருக்கிட்ட கேட்டா, அப்பா கிட்ட கேட்டானா கடவுள்கிட்ட கேட்டானா? அப்ப ஏன் அவங்க வந்து அப்பா உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன்னு சொல்லாம என்ன சொல்றேன், உமக்கு எதிராகவும், ஏன் கடவுள் அங்க கொண்டு வர்றேன்? ஆமாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தந்தை சொல் மிக்க தாயை சிறந்ததொரு கடவுளுக்கு நீ அல்ல அப்பா அம்மா கீழ்படியலன்னா நீ யாரு கீழ்படியல, கடவுள் கீழ்படி. அம்மாவை நீ ஊதாசனமா பார்த்தீங்கன்னா, கேவலமா பார்த்தீங்கன்னா, யாரா நீ கேவலமா பார்க்குற? அப்பாவை நீ வந்து மரியாதை எல்லாம் பேசுறன்னா யாருக்கு எதிராக பேசுற? அதான் சொல்றான். அப்ப குறிப்பாக வளர்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து உங்க பெற்றோர் சொல்லுதான் ஃபைனல், அவங்க சொன்னதான் ஃபைனல், அதான் முடிவு. ஒருவேளை அவங்க சொல்றதுல ஏதாவது குறைபாடு இருந்தா நீ விலக்கி காட்டு, ஆனா அவங்க ஃபைனல் பண்றப்ப அதுதான் தேவ வாக்கு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்றேன், எப்பா உனக்கு மட்டுமல்ல நான் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன். வாசிங்க. பாருங்க, இனிமேல் நான் உம்முடைய, ஏன் தெரியுமா, சொத்து போயிருச்சு, சொந்தமும் போயிருச்சு. சொத்து இப்ப அன்னை விடுவாடா, திரும்ப போயிட்டு எனக்கு கார் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்கண்ணா, ராஸ்கோல் நீ தான் உன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேடா, அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுட்டா அங்க வந்த? அண்ணன் விட மாட்டான்ல. அதான் சொத்து போச்சு, சொந்தமும் போச்சு. அதனால நான் மகன்னு வரல, வேலைக்காரனா வச்சுக்கிட்டு கஞ்சி ஊத்துங்க. பாருங்க அவன் நிலவரம் பாருங்க. வாசிங்க. உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்பேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் ட்ராமாவுக்கு
டயலாக் மனப்பாடம் பண்ணி கற்றுக் கொடுப்பாங்க. இதை சொல்லணும்டா அது மாதிரி வந்து டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டேன். என்ன டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டேன்? என் தந்தையின் இது எப்போ நான் புறப்பட்டு போய், அப்பா கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்வேன் என்று மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன் டயலாக். ஆனால் நடக்கிறத பாருங்க, ஒரு நல்ல விலைக்கு பார்க்க தொடர்ந்து படித்தா அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. வாசிங்க. உடனே, இது பாயிண்ட்டுங்க. உடனே. தயவு செய்து என்னைக்கு உனக்கு தப்புன்னு உணர்றியோ உடனே ஆண்டவர்கிட்ட மனசாவப்பட்டு மன்னிப்பு கேட்டு நீ பாதைக்கு வந்துரு. உடனே வரலன்னா சாத்தா உன்னை விட மாட்டேன். அதுக்கு 2 பேர்த்த கொண்டு வர வச்சு, யோ நீ மட்டுமா, உலகமே இப்படி தயார் இருக்குது, என்ன நீ மட்டுமா செய்கிற, எல்லாம் தான் செய்கிறாங்க அப்படின்னு 4 பேரை சொல்ல வச்சு உன்னை என்ன செய்வேன்? இழுத்து விட்டுருவேன். பிரைஸ் தி லார்ட். இவன் பாருங்க, மனமாற்றம் ஏற்பட்ட உடனே தந்தைக்கிட்ட வர்றான். ஆமாங்க, பல சமயங்களில் நம்மெல்லாம் தம்புற உணர்றோம், ஆனால் உடனே வந்து செயல்படுத்தாதனால வேற யாராச்சும் வந்து என்ன செய்யணும்? சாத்தானுடைய ஏஜென்ட் இருக்காங்கல்ல அங்கங்கே, சாத்தானுடைய ஏஜென்ட்டுங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க? அதை இதையும் சொல்லி, என்ன இதுக்கு போய் நான்லாம் எங்கள் அப்பனை கன்னத்திலே அடிச்சிருக்கையா, நீ என்ன இப்படி உங்கள் அப்பன்ட்ட எதிர்த்து பேசுனதுக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? எங்கள் அப்பனை நான் எத்தனை தடவை கன்னத்தில் அடிச்சுக்கணும் தெரியுமா? வாயா போயா, தண்ணி அடிக்கல வாயா. பாருங்கம்மா, இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் தயவு செய்து என்னைக்கு தவறுன்னு உணர்றோமோ உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் என்ன செய்கிறாரு? புறப்பட்டு தந்தையிடம் வந்தார். கவனிங்க, எங்க வந்துகிட்டு இருந்தப்ப? ஆமாங்க, இப்பத்தான் தவற உணர்ந்து சரி எங்க அப்பா வீட்டுக்கு போலான்னு ஒரு அடி தாங்க எடுத்து வச்சான். அவங்க அப்பா 99 அடி ஓடியாரார். அவன் தொலைவில் வரும்போதே அப்பா என்ன செய்றாரு? ஓடி போய் கட்டி அரவணைத்து. ஆமாங்க, நீ என்னைக்கு மனம் மாறுறதுக்கு ஒரு அடி நீ ஆண்டவன் நோக்கி வச்சுட்டீன்னா அவர் உன்னை நோக்கி 99 அடி வருகிறார். கை தட்டுங்க. ஆமாங்க, என்னைக்கு அது தவறு, நான் ஐயோ இப்படி செஞ்சிருக்க கூடாதே ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்க நீ ஒரு அடி வச்சினா ஒன்று. நான் இந்த இடத்துல கேட்குறேன், இப்போ 99 அடி ஓடியாராருல்ல, வெகு தொலைவில் வரும்போதே ஓடி போய் கட்டி அரவணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்றாருல்ல. அவன் பன்றி கொட்டையில் இருந்தப்ப இந்த அப்பா, டேய் நான் கேள்விப்படுறேன் என் மவன் அந்த நாட்டில் பன்றி கொட்டையில் பன்றி மேய்ச்சி கஞ்சி கூட இல்லாமல் தவிடு தின்னுக்கிட்டு இருக்கானா, இந்த போய் சாப்பாட்டை கொடுங்கடா. அவன் சாப்பாடு அனுப்புனாரா? இல்லை. மணி ஆர்டர் அனுப்புனாரா? ஏன் வந்து பன்றி கொட்டையில் அவன் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் எதுவுமே அனுப்பாத இந்த தந்தை இப்ப மனம் மாறிட்டு எங்க அப்பா கிட்ட போவேன் அப்படின்னு ஒரு அடி எடுத்த உடனே அவர் ஏன் ஓடி வர்றாரு? மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பாத வரைக்கும் ஆண்டவர் நம்ம திரும்பியே பார்க்க மாட்டார். மனம் திரும்பலன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? திரும்பியே பார்க்க மாட்டார். என்னைக்கு ஏன்னா நீ பாவத்தில் நீ பாவத்தோட சாத்தானோட நீ கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்ட, கடவுள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாங்க, சாத்தானுக்கு நோ, இயேசுவுக்கு எஸ் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்கிறப்ப தான் அவர் ஓடி வருவார். பிரைஸ் தி லார்ட். நீ பாவத்தில் சாத்தான்கிட்ட நீ இருக்கிற வரைக்கும் அவர் ஒன்றும் செய்யவே முடியாது. அப்போ என்னைக்கு மனம் திரும்பி அப்பாவுக்கிட்ட வரணும்னு நினைச்சானோ அப்பா ஓடி வந்து நம்ம அப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பி என்கிட்ட வரோம் நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிங்க. மகனும் அவரிடம், அப்பா கடவுளுக்கு உமக்கு எதிராக பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய தகுதியற்றவன். பாருங்க, இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். என்ன டயலாக் மனப்பாடம் பண்ண தெரியுமா? வேலையாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்வேன் அப்படின்னு மனப்பாடம் பண்ணான்ல. வேலையாளுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சொத்து போனா போட்டுமுடா, பிள்ளை நீ வந்துட்ட. பிரைஸ் தி லார்ட்.
அவன் சொத்து வாங்கின பின்ன ஏப்பா நீ பாயா, எனக்கு சொத்து தான் முக்கியம், அவனுடைய மனநிலை. ஆனால் இவன் மனம் திரும்பி வந்த இவருடைய மனநிலை சொத்து பணம் போட்டுவிடா, என் பிள்ளை நீ வந்துட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எத்தனை தடவை பண்ணியிருந்தாலும் என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ அப்பா வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வேலைக்காரங்கிற பேச்சு மட்டும் வாயில் வரக்கூடாது. எப்போவும் என் மவன் தான், சொத்து போனால் போகட்டும், என் பிள்ளை நீ வந்துட்டீல, நீ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா தெரியுமா? ஏய் நீ வேலைக்காரன் இல்லடா, ஏய் வேலைக்காரன் வாசிங்க. பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து, ஏய் சீக்கிரமையா, அவன் பாரு பரட்ட தலையா இருக்கிறேன், அவன் பாரு கிழிஞ்சு சட்டை போட்டிருக்கேன், அவன் பாரு போய் அவனை குளிப்பாட்டி சூப்பரா, எப்படி முதல் தரமான என்ன தெரியுமா? ஏய் பார்த்துக்கிட்டீங்கள, என் மகனுக்கு இதே மேட்சாக இருக்கணும், பார்க்குறவங்க ஐயா ஐயா மகன்னு சொல்லணும். ஐயா இதாரு அதான் அதான் முதல் தரமான ஆடு பார்த்து. ஓ அதனால தான் விரைவாக செய்யலாங்கிறாரு. ஏன்னா இவன் எப்படி இருக்கிறான்? பரத கோலமாக இருக்கான்ல, பிச்சைக்காரனாக இருக்கான்ல, யாரும் பார்த்துறதுக்கு முன்னாடி உடனே செய்ய, விரைவாக செய்யுங்க. வாசிங்க. நம்மளும் கூட என்னைக்கு மனம் திரும்புகிறோமோ நாம் தெய்வ சாயலை பெற்றுக்கொள்கிறோம். கைதட்டுங்க. ஆமாங்க, என்னைக்கு நம்ம பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் திருந்துறோமோ நம்முடைய தெய்வ சாயலை அப்படியே நம்ம கொடுக்கிறார். அப்புறம் வாசிங்க. கைக்கு மோதிரம். என்னது? மோதிரம். ஆமாங்க, மோதிரம் எதை காட்டுது தெரியுமா? அதிகாரத்தை காட்டுது. உங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இங்கே வந்தாருன்னா அவருடைய விரலில் இருக்கிற மோதிரத்தை முத்தம் கொடுக்கும். என்ன தெரியுமா? போப்பாண்டவர் அவருக்கு இந்த மோதிரத்தை கொடுத்து என்ன செஞ்சார் தெரியுமில்ல? இந்த சென்னை மறை மாவட்டத்துக்கு நீ தான் அதிகாரி. ஆமாங்க, சென்னை மறை மாவட்டத்துக்கு நீ தான் அதிகாரி, உங்ககிட்ட தான் இந்த சென்னை மறை மாவட்டம். அப்போ இந்த மோதிரம் எதை குறிக்குது? இந்த வீட்டில் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட். இந்த வீட்டில் உனக்கு எல்லா அதிகாரமும். தொடர்ந்து படிங்க. அப்புறம் காலுக்கு மிதியடி. என்ன தெரியுமா? உரிமை. என்னது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நம்ம நாட்டில் முன்னாடி ஒரு காலத்தில் இந்த மாதிரி கன்றாவித்தனமெல்லாம் நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இன்னொரு குறிப்பிட்ட இன மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு போகிறப்ப அவங்க என்ன செய்யணும், அந்த ஏரியாவுக்கு போன உடனே செருப்பை கழட்டி என்ன வச்சுக்கணுமா? ஏன்னா எங்கள் ஏரியாவில் நீ செருப்பு போட்டு நடக்க உனக்கு உரிமை இல்லை. இப்படி கன்றாவித்தனமெல்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்குது அந்த காலத்தில். அப்போ பாருங்க, அப்போ இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வீட்டில் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா உரிமை இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நீ என் சாயல், நீ என் சந்ததி. அதான் உடை எதை கட்டுது? என்னுடைய சாயல், என்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு இழந்ததை அப்படியே பெற்றுக்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, மனம் மாற்றத்திற்கான பரிசு. ஆமாங்க, ஹியூமன் இஸ் வீக் என்று ஆங்கிலம் சொல்லுவாங்க. இந்த உலகம் பாவப்பட்ட உலகம். அதனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையினால் நம்ம தவறுகள் செய்ய நேரெல்லாம். ஆனால் உடனே என்ன செய்யணும்? மனம் திரும்பி வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு பன்றி குட்டியை நீங்கள் ஒரு சாக்கடையில் போட்டிங்கன்னா பன்றி என்ன செய்யும்? அதுலேயே அடிச்சுக்கிட்டு கிடக்கும். ஆனால் ஒரு செம்மறியாட்டு குட்டியை அதே சாக்கடையில் போட்டால் என்ன செய்யும்? தப்பிச்சு ஓடியாந்துடும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பன்றியாக இருக்க விரும்புகிறீங்களா, செம்மறியாடாக இருக்க விரும்புகிறீங்களா? ஆமாங்க, சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் ஒரு சில தவறுகள் ஏதோ நடந்து போகுது, உடனே போதும். எழுந்து என் தந்தையிடம் போவேன், அப்பா உமக்கும் கடவுளுக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன், இனி நம்முடைய மகன் என்று என்னப்பட தகுதியற்றவன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்குங்கப்பான்னு சொன்னான். அவர் நினைச்சாரு, அது போனால் போகட்டும், நான் ஒன்று என் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, நம்முடைய மனமாற்றம் முக்கியம். தொடர்ந்து படிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள்,
நாம் விருந்து கொண்டாடுவோம். என்ன என்ன எதனால விருந்து தெரியுமா? என் பிள்ளைய நான் இழந்து போயிருந்தேன், அவன் இறந்தவன் பின்னாடி வருது, இறந்தவன் இப்போ உயிர் தெழுந்துட்டேன். ஆமாங்க, பாவத்தில் மாட்டிக்கிறது மரணத்துக்கு சமம், பாவத்திலேருந்து வெளியில் வர்றது உயிர்ப்புக்கு சமம். அதனால் என் பிள்ளை மரணத்திலேருந்து என்ன செஞ்சிட்டேன், உயிர்த்து வந்துட்டேன், இதை கொண்டாடுவோம். ஆமாங்க, கடவுள் அதைத்தான் சொல்கிறார். எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, நோ, நான் இனி பாவத்துக்கு நோ, இயேசுக்கு எஸ் என்ற முறையில் வந்துட்டோம்னா அவர் சந்தோஷப்படுகிறார், விருந்து வைக்கிறார், விருந்து வைக்கிறார். பாடுவோமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, வழி தப்பி நான் தீரிந்தே, பாவப்பழி அதை சுமந்தளைந்தே, பழி தப்பி நான் தீரிந்தே, பாவப்பழி அதை சுமந்தளைந்தே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சாத்தானும் சோதித்திட தேவ உத்திரவுடன் வருவார், சாத்தான் சோதித்திட தேவ உத்திரவுடன் வருவார், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, இவன் மனம் திரும்பி வந்ததுனால இவனுக்கு இவ்வளவு ஏற்பு, வரவேற்பு, இவனுக்கு எல்லா ஆஸ்தியும், எல்லா அதிகாரமும், எல்லா உரிமையும் கிடைக்குது, அப்பா விருந்து கொண்டாடுறாரு. அதனால் தயவு செய்து இது மனமாற்றத்திற்கான பரிசு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் திருச்சபை ஒவ்வொரு வருடமும் 40 நாட்கள் கொண்ட இந்த தபசு காலத்தை நம்ம கொடுத்து நம்ம எல்லாம் மனமாற்றத்திற்கு அழைக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் எல்லா ஜெபங்களும், எல்லா வாசகங்களும், எல்லா பாடல்களும், எல்லா நிகழ்வுகளும் சபையில் எதை பற்றி இருக்குது? மனமாற்றம். ஆமாம், மனமாற்றம். ஏன்னா புனித அகஸ்தீனார் சொல்கிறாரு, இறைவா, என் மனமானது உனக்காக படைக்கப்பட்டது, உன்னை அடைந்தால் அன்றி அதற்கு நிம்மதியே இல்லை. சொல்லுங்க, இறைவா, என் மனமானது உமக்காக படைக்கப்பட்டது, உம்மை அடைந்தால் அன்றி அதற்கு நிம்மதியே இல்லை. ஆமாங்க, நம்முடைய சொத்து சோகம் அது இப்படி அது அது எல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி. அந்த காலத்தில் பாடுவாங்க, இந்த ஞான ஒளி அந்த படத்தில், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ. ஆமாங்க, நீ வந்து பாவத்தில் நான் இது சம்பாரிச்சிட்டேன், அது சம்பாரிச்சிட்டேன், இதை கட்டிட்டேன், அதை வாங்கிட்டேன், இந்த அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட என்னைக்கு பாவத்தில் இருக்கிற உனக்கு நிம்மதியே இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்தார். ஏன்னா நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி யார்கிட்ட கிடைக்கும்?
இயேசு தருகிறார். அதனால தான் திருச்ச வருடத்துக்கு ஒரு முறை இந்த 40 நாட்களில் கொடுத்து மக்களை என்ன செய்து மனமாற்றத்துக்கு அழைக்கிறது. இப்போ நம்ம மனமாற்றம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மனமாற்றம் என்றால் என்ன? ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய மனசு யாருக்காக படைக்கப்பட்டது? ஆமாங்க, நம்முடைய உள்ளம்தான் கடவுளுடைய இல்லம். சொல்லுங்க, நம்முடைய உள்ளம்தான் கடவுளுடைய இல்லம். ஆமாங்க, அதுல அவரை ஆண்டவரா வச்சுக்கணும், அரசரா வச்சுக்கணும், நண்பரா வச்சுக்கணும், ஆலோசகரா வச்சுக்கணும், மருத்துவரா வச்சுக்கணும், அவரை வச்சுக்கணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உமக்கு பிரியமில்லாத எந்த எண்ணம், பேச்சு, செயல்பாடு எதுக்கும் இடமில்லை ஆண்டவர் என்று நிலை வந்தால் தான் நமக்கும் கடவுளுக்கும் அந்த சரியான உறவு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால் தயவு செய்து நாம் கடவுள் சாயலாக படைக்கப்பட்டவங்க, அருள் சாதனங்களை பெற்றவங்க, நாம் கடவுள் பிள்ளைகளாகவே வாழ்ந்து கடவுளோட நம்ம மகிமைக்கு போவோம். ஆமாம், அந்த பரமாத்மாவகிட்ட இருந்தால் நம்ம ஆத்மாவாக வந்திருக்கோம். திரும்ப அந்த ஆத்மா எங்கே போய் சேரணும்? அவர்கிட்ட போய் சேரணுங்க. ஆமாங்க, நமக்காக ஒரு வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். வாசிங்க யோவான் நற்செய்தி 14:1 படிச்சுட்டு வாங்க. நமக்கு யாரெல்லாம் மனம் திரும்பி வாழ்கிறோமோ, அவர் பிள்ளைகளாக வாழ்கிறோமோ, நமக்கெல்லாம் அங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. யோவான் நற்செய்தி 14:1 படிங்க. மீண்டும் இயேசு நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையின் வீட்டிலே உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு நான் இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்து திரும்பி வந்து. ஆமாங்க, நமக்கெல்லாம் அங்கே ஒரு வீடு அங்கே ரெடியாக இருக்குதுங்க. ஒருவேளை நான் இந்த உலகத்தில் வாடகை வீட்டில் இருக்கலாம், அல்லது கூரை வீட்டில் இருக்கலாம், அல்லது வீடே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஒன்று, அதாவது நீ இயேசு பிள்ளையா வாழ்ந்தீனா உனக்கு அங்கே வீடு நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் ஒருவேளை உனக்கு வீடு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். தந்தையின் வீட்டிலே பல உறைவிடங்கள் உள்ளன. ஏன் தெரியுமா பல உறைவிடங்கள்? நீ அவருக்காக எவ்வளவு வைராக்கியமாக வாழ்றியோ அதுக்கு தகுந்தா அப்படி எங்கள் வீடு அங்கே கிரேடு மாறும். பிரைஸ் தி லார்ட். ஏனோ தானோன்னு வாழ்ந்தால் கூரை வீடு கிடைக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், பூசைக்கு போனேன் அப்படின்னா, இன்னும் அவருக்காக நீ வைராக்கியமாக ஈடுபாட்டோட உழைச்சின்னா ஓட்டு வீடு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அவருக்காக நான் ஏதாவது ஊழியம் செய்யணும்னு ஆரம்பிச்சின்னா உனக்கு அங்கே மெத்த வீடு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அவருக்காக வாழ்ந்து வேத சாட்சியாக மறிச்சனா எனக்கு என்னங்க என்ன பெரிய என்ன சொல்கிறது? ஆமாம், பெரிய மேன்ஷன் அங்கே இருக்குது. அதான் தந்தையின் அவருக்காக எந்த அளவுக்கு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே வீடு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சரி, ஆல்ரைட். அப்போ நாம் இந்த அதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விலக்கி நாம் வாழுகிற பொழுது நான் அவர் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நமக்கு விண்ணகத்தில் வீடு கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த மனமாற்றத்தினால 2 காரியங்கள் நடக்குது. ரிசல்ட்டு ஒன்று என்ன தெரியுமா? கடவுளுக்கு மகிழ்ச்சி. இந்த பூதாரி பையன் திரும்பி வந்தோடனே என்ன செய்கிறாரு? கொளுத்த கன்றை அடித்து என்ன செய்கிறாரு? அதே மாதிரி அதே அதிகாரத்தில் லூக்கா 15 எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் வசனத்தை படிங்க. அந்த காணாமல் போன ஆடு 15:7 லூக்கா. அதுபோலவே மனமாற தேவையில்லாத நேர்மையாளர்களை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து பாருங்க. 99 ஆடு நல்லா தயா இருக்குது. அட ஒன்று போவட்டியா ஆனால் 99 இருக்கு. இல்லை 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 இல்லை, எனக்கு அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, ஆமாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்க. உங்களுக்கு 3 பையங்க இருக்கான்னு வைங்க. 2 பையங்க நல்ல வாட்ட சாட்டமாக நல்லா இருக்கான். ஒரு பையன் கொஞ்சம் சோர்ந்தவனாக இருக்கான், சோனியாக இருக்கான்னு வைங்க. யாரு மேலே உங்கள் கவனம் போவான்? அவனுக்கு தான் ஒளிச்சு கொடுப்பீங்க. ஏய் முட்டை சாப்பிட்றா, இதை இந்த சூப்பு கொடுறா. ஏன்னா எப்படி அதுபோல தான் கடவுளும் கூட நல்லவங்களை விட யார் மேலே கவனமாக இருக்காரு? இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டானா, இப்போ திரும்ப மாட்டானா, நாளைக்கு திரும்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே தான் அதிக கவனமாக இருக்கிறார். ஆமாங்க,
நான் நினைக்கிறேன் இந்த ஊதாரி பிள்ளை அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் அவர் மெத்தையில் ஏறி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். இந்த பகையும் வரமாட்டானா, இந்த பாதையில் வந்துட மாட்டானா, இந்த பாதையில் வந்துட மாட்டான். அப்படி தினம் பைத்தியம் பிடிச்சோம். அதான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க வெகு தொலையில் ஒருத்தர் வந்தான். ஆனால் சந்தேகமாக இருந்துச்சு, பரட்டை தலையாக இருக்குதே, அவன் என்ன கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கானே, பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குதே. அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் என் சின்னமாவின் தான் அவன் இறங்கி ஓடுறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, தினம் அப்படி எதிர்பார்த்து இருந்திருக்காருங்க. நம்மளையும் அப்படி தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் தயவு செய்து நம்ம போனோம்னா ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்க போகிறீங்க? கை தூக்குங்க. மனம் திரும்பினா அவருக்கு மகிழ்ச்சிங்க. என் பிள்ளை ஊதாரித்தனமாக இருந்துச்சு, மனம் திரும்ப மகிழ்ச்சி. அதை விட என்ன தெரியுமா, யாரெல்லாம் மனம் திரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு எழுச்சி, அவங்களுக்கு போனஸ், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸ். பாருங்க, இந்த சின்னவன் சொத்தெல்லாம் பாலாக்கிட்டு வந்தான்ல, இவன் பெரியவன் அவன் நைட்டு 9:30 மணிக்கு தான் வர்றான். தோட்டத்தில் எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. நைட்டு 9:30 மணிக்கு வர்றேன். வந்து பார்க்குறேன், என்னடா நம்ம வீட்டில் இவ்வளோ டியூப் லைட் எரியுது, மேலதாளமெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இசையும் கச்சேரியெல்லாம் நடக்குது. என்னையா எங்கள் வீட்டில் இதெல்லாம் கிடக்கு? தெரியாதா? உங்கள் தம்பி நலமாக வந்துட்டாரு, அதனால உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, இதெல்லாம் செஞ்சுக்கணும். ராஸ்கோல் சொத்தை பூரா வாங்கிட்டு போயிட்டேன், நான் கேள்விப்பட்டேன், அவன் எல்லாம் இழந்துட்டு பிச்சைக்காரத்தனமாக அலைகிறேன், பன்றி மேய்க்க, அவனுக்கு போய் அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலே நிற்கிறேன். வெளியில் மனைவி வீட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். இப்போ வீட்டில் உள்ளே இருக்கிறவன் எங்கே நிற்கிறேன்? வெளியே நிற்கிறேன். ஏண்டா நீ வாடா, ஓமாவன் சொத்தை வாங்கிட்டு போனவன், இப்படியெல்லாம் அழிச்சவன், அவனுக்கு நீ கொளுத்த கன்று அடிச்சியே, என் நண்பர் நீ சொன்ன வேலையெல்லாம் கேட்டனே, என் நண்பர்களோடு விருந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தியா? பாருங்க பாருங்க, 2 பேர் பாருங்க. இவன் திரும்பி வந்தானா ஓடி போய் இவனுக்கு சந்தோஷத்தை காட்டுறாரு. ஆனால் இவன் என்ன செய்யறான், வெளியே நிற்கிறான். பாருங்க, மனம் திரும்பி போறவங்களுக்கு தான் கட்டி தழுவி ஆண்டவருடைய அன்பு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, ஒரு சில உதாரணம் பைபிள்லன்னு சொல்கிறேன், கவனிங்க. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் அரசனாக்கிட்டாரு. அட்டை தூக்கி மெத்தையில் வச்சா நிற்குமா அட்டை? அதுபோல் ஆடு மேய்ச்சவனை அரசனாகினதுனால அவன் புத்தியை காட்டிவிட்டேன். அந்த வீட்டில் குளிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்தான், போர்ச்சவர்களை அனுப்பி அந்த பொண்ணை கொண்டு வச்சு தப்பாக நடந்து இதை மறைக்கிறதுக்காக அந்த பொண்ணுடைய கணவனையும் வந்துச்சு. ராஸ்கல், ஆடு மேய்ச்ச ஒன்னே நான் அரசனாகிறேன், புத்தி செருப்பால் வைக்கணும்னு. ஏய் நாத்தான், இறை வாய்க்கணும் கூப்பிடுறாரு, எழுப்புறாரு, போய் அவனை கிட்டாசுறாங்கிறார். நாத்தான் வந்து அடிக்கிறாரு, அடிச்சு. ஆனால் தாவீது என்ன சொன்னாருன்னா, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம். அப்போ தான் 51 சங்கீதத்தை எழுதினார். திருப்பாடல் 51 கண்ணீரோடு எழுதியிருக்கிறார். அப்படி அவர் பாவத்தை ஒத்துக்கிட்டு மனம் திரும்பினதுனால தான் இஸ்ராயேல்ல சிறந்த அரசரா திகழ்ந்தது யாரு? தாவீது. எருசலேம் ஆலயம் கட்டுமானத்துக்கு எல்லா தளவாட ஜாமான்களை சேர்த்தது யாரு? தாவீது. 150 திருப்பாடல் எழுதினது யாரு? தாவீது. கடவுளே மனுஷனா பிறக்கிறதுக்கு, இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு யார் குடும்பத்தில் பிறந்தாரு? பாருங்க, பாவி மனம் திரும்பி வந்தான்னா, வா 10-11 அத்தோட நீ 1 அப்படின்னு உட்கார வைக்க மாட்டாரு, நம்மளை மேலே கொண்டு வர்றார். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, யாரெல்லாம் மனம் திரும்பி வர்றோமோ அவங்கள ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். பேதுரு சீடர், இயேசுனுடைய சீடர். சீடருக்கெல்லாம் லீடர், சீடருக்கெல்லாம் அவர் லீடர். 3 வருஷம் ட்ரைனிங்கு. என்ன சொன்னார்? வானத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுப்பேன், மண்ணகத்தில் கட்டுவதை நீ கட்டுனீனா விண்ணகத்தில் கட்டுவேன், மண்ணகத்தில் நீ கட்டவிழ்த்தினா. அப்படியெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தார். 3 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? 3 தரம் எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது, ஏன் தான் வந்தனும் அப்படின்னு சொல்லி 3 தரம் மறுதளிச்சார். ஆனால் வாசிங்க, மத்தேயு 26:75 படிங்க.
மத்தேயு 26:75. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பா என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இதான் பாயிண்ட்டுங்க. தவறு தான் பண்ணிட்டாரு. ஆனா என்ன செய்யறாரு? ஐயோ, என்ன இப்படி கடல்ல எல்லாம் நடக்க வச்சாரே, விண்ணகத்தின் திறவுகோலை கொடுப்பேன்னா சொன்னாரே, என்னை லீடரா வச்சிருந்தாரே, அப்படிப்பட்டவருக்கு இப்படி நான் துரோகம் பண்ணிட்டேன் மனம் நொந்து அழுதார். அதனாலதான் இந்த பேதுருவை தேடி இயேசு வந்தார். இயேசு போய் இயேசுவே நான் மன்னிச்சுக்கணும் இயேசு கேட்கல. இந்த பேதுருவை தேடி யார் வந்தது? திபேரியா கடற்கரையில் அவங்க மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றும் கிடைக்கல. பிள்ளைகளே அந்த வலது பக்கம் போடுங்கிறாங்க. ஏகப்பட்ட மீன். யோவான் சொல்கிறாரு, அங்கே கரையில் இருக்கு நம்முடைய ஆண்டவர் தான் சொன்ன உடனே பேதுரு என்ன செய்கிறாரு? ட்ரௌசர் பனியனோட மீஞ்சி வந்து அதாவது நிற்கிறார். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? மீனெல்லாம் சுட்டு கொடுத்து நல்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து, பேதுரு என்னை அன்பு செய்கிறாயா? ஆடுகளை மெய். திருச்சபையவே அவர் கையில் தான் விட்டு போனார். கை தட்டுங்க. ஆமாங்க, மனம் திரும்பின பேதுரு கையில் தாங்க திருச்சபையை கொடுத்துட்டு போனார். யாரும் மனம் திரும்பி வந்தாங்கன்னா ஆண்டவர் வா வா வா, சரி ஆயில் இந்த நீ உங்களை உட்காரு, ஓகே வர மேலே தூக்கி. பிரைஸ் தி லார்ட். முதல்ல மரியுமா சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏதோ அவங்க தப்பாக நடந்தவங்க ஒன்றா கை மையமாக பிடிச்சிட்டாங்க. பரிசேயனும் சதுசேயனும் சட்டத்தின் பிரகாரம் அவர் என்ன செய்யணும்? கல்லால் எரிஞ்சு கொல்லன்னு எழுதிட்டு போனாங்க. இயேசுவே நீ என்ன சொல்கிற? நம்ம சட்டம் சொல்லுது இவர் கல்லால் எரிஞ்சு கொல்லணும், நீ என்ன சொல்கிற? இயேசுவையும் சிக்க வைக்க பார்க்குறாங்க. ஆனால் இவர் சொன்னார், இந்த அம்மா சாகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, மாறாக எல்லாம் இவளை பாவியாக பார்க்குறாங்க, நான் இவளை புனிதையாக பார்க்குறேன்னாரு. மற்றவங்களாம் அவங்கள என்னவா பார்க்குறாங்க? ஆனால் நான் அவளை என்னவா பார்க்குறேன்? இவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, கல்லால் எழுதுக்கு ரெடியாக இருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் உங்களை எல்லாம் அங்கே இருக்கீங்களே, உங்களுள் பாவம் இல்லாதவன் யார் யார் எரிஞ்சானா? ஆத்ம சோதனை செஞ்சான். வண்ட வளவலாம் தண்ட வளத்தில் ஓடிச்சு. ஐயோ எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க. அந்த அம்மா மட்டும் நினைச்சு, என்னம்மா யார் உன்னைய கல்லால் எரியலையா? எரியல. நானும் தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதே. ஒரே வார்த்தை தான். இந்த அம்மா என்ன, என்னை இழுத்துக்கிட்டு வந்தப்ப நான் செத்தேன் அப்படின்னு தான் வந்தேன். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்தா என்ன செய்வாங்க? கொன்றுவாங்க. அப்போ நான் சாகாம காப்பாற்றினது என்ன? ஒரு வார்த்தை, உங்களுள் பாவம் இல்லாதவன். அந்த ஒரு வார்த்தையில என்னை காப்பாத்தினார்ல. இன்னைக்கு அந்த மகாராஜன் ஒரு வார்த்தை சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. ஒரு வார்த்தையில் நான் காப்பாற்றினதுனால அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை நான் காப்பாற்றுவேன், இனி இந்த தொழிலை விட்டுருவேன். ஆமாங்க. அதனால தான் லூக்கா நடிச்சு 7ஆம் அதிகாரம் கடைசியில் கண்ணீர் வடித்து கூந்தலால் தொடச்சி அதெல்லாம் பார்க்குறோமில்ல. 8ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே சீடன் ஆகிடுறாங்க, பெண் சீடர் ஆகிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, சீடரானது மாத்திரம் அல்ல, கூடவே இருக்கிறாங்க. சிலுவை அடியில் யார் நிற்கிறது? மாதாவும் மரியாவும் யோவான் மட்டும் நிற்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, உயிர்த்த உடனே யாருக்கு முதல் காட்சி கொடுத்தாரு? கைதட்டுங்க. மனம் மாறினா ஆண்டவர் நமக்கு எழுச்சியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. மனம் மட்டும் மாறிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் சிறப்பான ஆசீர்வாதம் பெற விரும்புங்க? கை தூக்குங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னது? மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம தவசு காலத்தில் அதிகமாக மனமாற்றத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனமாற்றமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம மனமாற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனமாற்றம் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து மனமாற்றம் எங்கே ஆரம்பிக்கணும்னு சொன்னால் எனக்கிட்ட ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, அவன் சீண்டி விட்டுட்டாங்க, அதனால நானும் கெட்ட வச்சு பேசிட்டேங்க.
என் மேலே மிஸ்டேக் இல்லை. யார் மேலே மிஸ்டேக்கு? அது கிடையவே கிடையாது. ஆமாங்க, ஏற்கனவே உன்கிட்ட நாத்தமெல்லாம் உள்ளே இருக்குது. அவன் என்ன டேப்பை திறந்து விட்டா அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். உனக்கிட்ட என்ன இருக்குது? ஏற்கனவே எல்லாம் அடைஞ்சிருக்குது. அவன் என்ன செய்யற? டேப்பை திறந்து விட்டான் அவ்வளவுதான். அதனால் அதை ஒத்துக்க. பிரைஸ் தி லார்ட். நான் நல்லா தாங்க இருந்தேங்க. அவன் வந்து என்னைய கிண்டி விட்டான் பாருங்க. கிண்டி விட்டா உள்ளே இருக்கிற வெளியில் உன்கிட்ட உள்ளே இருக்குல்ல. அதனால் தயவு செய்து மனம் மாற்றம் எனக்கிட்ட வரணும் முதல்ல. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ வாத்தியார் மேலேயோ அல்லது நம்ம மேனேஜர் மேலே நோ, நான் இன்னும் மனம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நம்ப இப்போ ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். பிரதர், உங்கள் பேர் என்ன பிரதர்? ராஜேஷ். ராஜேஷ் பிரதர், ராஜேஷ். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ராஜேஷ், நான் சொல்கிறேன், ராஜேஷ் அயோக்கியன் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க. ராஜேஷ் ஒரு அயோக்கியன். அவர் பக்கம் எத்தனை விரல் இருக்குது? ஒரு விரல். என் பக்கம் எத்தனை விரல் இருக்கு? மூணு விரல். இது விட்டுருங்க, 3. அப்போ ராஜேஷோட தேவராஜ் எத்தனை மடங்கு அயோக்கியன்? ஆமாங்க. என்னைக்கு வந்து நம்ம அவங்க சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா அவங்கள விடணும். அப்போ யார் மனம் மாறணும்? அதனால் தயவு செய்து நம்ம இந்த மாதிரி அவங்க சரியில்லை, இது சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, அவங்க இந்த மாதிரி பேசினாங்க அதனால தான் இப்படி செஞ்சு, என் மேலே தான் மிஸ்டேக். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து மனமாற்றம் என்னில் ஆரம்பிக்கணும். நம்பர் 1. அடுத்த அப்படி அதாவது நம்ம மனமாற்றம் எப்போ ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஃபாதர், அவன் என்னை பற்றி என்னவோ பேசியிருக்கிறான், அந்த ராஸ்கோல போய் 2ல் 1 கேட்டுவிட்டு சனிக்கிழமை வந்து பாவசிங்கத்தனை பண்ணிட்டு அப்புறம் மனம் மாறிக்கிறேன் ஃபாதர். இந்த சனிக்கிழமைக்குள்ள ஒருவேளை நீ பொசுக்குன்னு போனீங்கன்னா எங்கே போவ? அதனால் தயவு செய்து மனமாற்றம் இப்போவே வரணும், இன்னைக்கே வரணும். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து மனமாற்றத்துக்கு மட்டும் இவன் பாருங்க, அந்த பார்த்து உடனே அவன் என்ன செஞ்சான்? தந்தைகிட்ட வந்தான். அதனால் மனமாற்றம் என்பது நாளை அல்ல, இன்றைக்கு இப்போவே வரணும். நவ் ஆர் நெவர். இன்னைக்கு சாத்தானுக்கு தெரியும், கொஞ்சம் நீ மனம் திரும்புறதுக்கு டிலே பண்ணினா அவன் ஏஜென்ட்டுகளை அனுப்புவான். சாத்தானுடைய ஏஜென்ட்டுக்கு அங்கே இருக்காங்கல்ல, உடனே அவங்க என்ன செய்வாங்க? அட வாயா, இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டே அப்படின்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் மனமாற்றம் உடனே வரணும், காலம் தள்ளி போடக்கூடாது. விபூதி புதனில் அன்னைக்கு 2ஆம் வாசகம் வாசம் 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. தகுந்த வேளையில் இருந்த தகுந்த காலம் இதுவே. பாருங்க, இதுதான். தயவு செய்து தள்ளி போட வேண்டாம், உடனே மனம் மாறணும். இன்னும் கூட 3வது காரியமா மனமாற்றம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். ஒரு சிலர் வந்து, நான் குறைய சொல்லலை, நான் அவங்களுடைய முயற்சிகளை அவங்களுடைய பக்தியை நான் பாராட்டுறேன். ஒரு சிலர் தவசு காலம் அன்றை பூசைக்கு வர்றப்பவே காவி சேலை கட்டிட்டு வந்துடுவாங்க, காவி சட்டை போட்டு வந்துடுவாங்க, காவி வேஷ்டி, காவி துணி. நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதெல்லாம் என்ன மனமாற்றத்தின் வெளி அடையாளம். பிரைஸ் தி லார்ட். நான் மனம் மாறிட்டேன் என்பதனுடைய வெளி அடையாளமாக இருக்கணுமே தவிர தவசு காலம்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கே இவனுடைய மனமாற்றத்தினுடைய வெளி அடையாளம் தான் இந்த மாதிரி காரியங்களாக நம்ம வச்சுக்கணும். பெரும்பாலும் நம்ம வந்து உள்ளத்தின் ஆழத்தில் இல்லாமல் நம்ம நான் 14 ஸ்தலம் இந்த கோயிலுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நீ மனம் மாறிட்டு அப்புறம் அங்கே போங்க. நான் தவறாமல் சிலுவை பாதை செய்கிறேன், மனம் மாறிட்டு அப்புறம் செய்யு. பிரைஸ் தி லார்ட். மனம் மாறாமல் தயவு செய்து எந்த காரியமும் அப்போ மனமாற்றம் எங்கே ஏற்படணும்? நம்முடைய உள்ளத்தில் ஏற்படணும். வாசிங்க எபேசியர் 4:23. மேலோட்டமான மனமாற்றம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில். எபேசியர் 4:23. உங்கள் மனப்பாங்கு, ஆமா, இன்னர் ஆட்டிடியூடு, ஆமாங்க, யுவர் வே ஆஃப் திங்கிங், யுவர் வே ஆஃப் ஆக்டிங். அதாவது இங்க சுவாபத்தில் மாறு. எதில் மாறு? சுவாபத்தில். சும்மா வந்து நாங்கள் டூரிஸ்ட் பஸ் எடுத்துக்கிட்டு 14 கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது மனமாற்றத்தின் அது மனம் மாறிட்டு அப்புறம் தான் போகணும்.
நான் தவறாமல் நான் ஒரு சேர்ந்து இருக்கிறேன். நீ மனம் திரும்ப அப்புறம் ஒரு சேர்ந்து இருக்கலாம். பிரைஸ்லாம் முதல்ல தயவுசெய்து உள்ளத்தினாலது பாருங்கள். இப்போ நம்ம கோயில் காம்பவுண்டில் பெரிய சீமக்கருவை தொட்டு பெருசாக இருக்குன்னு வைங்க. ஃபாதர் சொல்கிறாரு அந்த பீடத்தில் பாடிச்சு, என்னடா தம்பி அது ஃபாதர் ஒரு அருவா கொடுங்க. நான் அதை போய் டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுறான். வெட்டி எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா கூட்டுறான். ஃபாதர் வந்து பாருங்கள் ஃபாதர். ஆமாடா பரவாயில்லைன்ட்டு ஃபாதர் சாக்லேட்டு கொடுத்துட்றாரு. வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுறேன். 5 நாள் கழிச்சு ஒரு மழை பெய்யுது. என்னாகுது? என்னங்க அவன் தான் வெட்டிட்டானே, என்ன செய்யலை? வேறு பறித்து வெட்டலை. பிரைஸ்லாம் மேலோட்டமாக தான் அவன் செஞ்சான். அதுபோல் மேலோட்டமாக நான் பூசைக்கு போனேன்னா ஒரு சேர்ந்து இருந்தேன். நான் 14 ஊரை போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் இல்லைங்க. தயவு செய்து என்னுடைய எண்ணம், என் பேச்சு, என் திண்ணம், என்னுடைய தீர்மானம் இதெல்லாம் மாறி இருக்குதா, என்னுடைய சுவாபம் மாறி இருக்குதா பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் செய்யலாம். பிரைஸ்லாம் அப்போ உள்ளத்தில் ஆழத்தில் மனம் திரும்பணும். 3வது தயவு செய்து மனமாற்றம் என்பது முழுமையாக இருக்கணும். அரைகுறை மனமாற்றமே இல்லை. ஆமாங்க, ஃபுல் ஆர் நில். அதாவது இந்த மனம் திரும்பினானே யார்? ஊதாரி பையன். ஆல்ரைட்டு இந்த பன்றி மேய்க்கிறதுல தான் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் வந்து ஒர்க் ஷாப்பு போகிறேன்னு போனானா, அல்லது நான் ஏதாவது ஒரு கடையில் போய் வியாபாரம் பண்ணுறேன்ட்டு போனானா? இல்லை இல்லை. எங்கள் மாமாவுக்கிட்ட சொல்லி, மாமா நான் இந்த மாதிரி புத்தி கெட்டு போனேன், போய் எங்கள் அப்பாக்கிட்ட கொஞ்சம் என்னை சேர்த்து விடுங்கன்னு சொன்னானா? நேராக யார்கிட்ட வந்தேன்? ஆமாங்க, முழுமையாக அரைகுறை மனமாற்றமே இல்லைங்க. உதாரணமாக ஒருத்தர் டெய்லி 10 சிகரெட்டு குடிக்கிறாருன்னு வைங்க. தவசு காலம் சாமியார்னு சொல்லிட்டாரு, அதுக்காக ஒரு 5 சிகரெட்டை குறைச்சிக்கலாம். இது வரைக்கும் எத்தனை குடிச்சிக்கிட்டு இருந்தார்? இப்போ தவசு காலத்தில் என்ன குடிக்கிறாரு? நல்ல காரியம் தானே, நல்ல காரியமாக இருக்கலாம். ஆனால் அது மனமாற்றம் இல்லை. பிரைஸ்லார் என்னாகும் தெரியுமில்ல? ஈஸ்டர் முடிஞ்சோ இல்லையோ, ராஸ்கோல் டெய்லி அது. அதனால் இந்த 2 மாதத்துக்கு 20 சிகரெட்டு குடுறான்னு தட்டி விட்டுருவான் சாத்தான். ஆமாம், அதனால் தயவு செய்து குறைச்சிக்கிறதெல்லாம் மனமாற்றமே கிடையாது. முழுமையாக இனிய வாழ்க்கையில் புகை பிடிக்கிற பழக்கமே இல்லை, மது குடிக்கிற பழக்கமே இல்லை, புரணி பேசுகிற பழக்கமே இல்லை. அதுதான் மனமாற்றம். பிரைஸ்லார் பிரபாகர் சார் எந்திரிங்க சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். RAL பிரபாகர் எந்திரிங்க. எங்கள் பங்கு அவர் இங்கே எப்படி அங்கே வந்து சேர்ந்துருக்காரு திண்டுக்கல். சார் ஒரு கிணறு இந்த மூளைக்கு அந்த மூளைக்கு இடையில 30 அடி இருக்குது. பிரபாகர் சார் இந்த கிணறை நீங்கள் தாண்டிடுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபாதர் பாதி கிணறு தாண்டுவேன் ஃபாதர். இப்போ அவர் பாதி கிணறு தாண்டுனா அவர் கதை என்னாங்க? ஆமாங்க, அந்த உட்காருங்க சார். அரைகுறை மனமாற்றமே இல்லை, அது ரொம்ப நம்மள ஆழமாக கொண்டு போயிடும். அதனால் தயவு செய்து முழுமையாக பாதி கிணறுல தானே என்ன ஆகுது? அடிபட்டு இது போயிடும். அதனால் தயவு செய்து இந்த கொஞ்சம் மனமாற்றம்லாம் சரியான மனமாற்றமே கிடையாது. முழுதும் இனி பொய் பேசுறது கிடையாது, இனி கெட்ட பேச்சு கிடையாது, இனி புகைப்பிடிக்கிறது கிடையாது, இனி மதுபானம் கிடையாது, இனி கோல் சொல்கிறது கிடையாது, இனி பூசிக்கினா லேட்டாக வர்றது கிடையாது என்று முழுமையாக மனம் திரும்பணும். பிரைஸ்லாம் தயவு செய்து அரைகுறை மனமாற்றமே இல்லை. சொல்லுவாங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, ரைட் டேர்ன்னா என்ன பிள்ளைங்க, லெஃப்ட் டேர்ன் என்ன செய்யுது? மனமாற்றம் ரைட் டேர்ன் லெஃப்ட் டேர்ன் கிடையாது, அபவுட் டேர்ன் அப்படிங்கிற என்னது? எதிர் திசை பயணம். அதாவது இங்கே இருந்தேன், சாத்தான் கட்டுப்பாட்டில் இருந்தேன், நோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முழுமை எதிர் திசை பயணம். பிரைஸ்லார்ட் அதான் மனமாற்றம். இந்த அரைகுறையாக குறைச்சிக்கிறது அதெல்லாம் மனமாற்றமே இல்லை. மனமாற்றம் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க, உங்கள் இயக்கத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க, சபையில் கண்டுபிடிச்சிருவாங்க, அன்பியத்தில் வெளிப்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நடந்த சம்பவம். கொடைக்கானலில் மூஞ்சிக்கல்லுங்கிற ஒரு பங்கு இருக்குது. அங்கே பெரிய கோயில் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு குன்று மேலே கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்கார துறையில் வந்தாக்க
ஊட்டி கொடைக்கானல் இப்படி தான் வந்து குளிர் பிரதேசங்களில் போய் பங்களா கட்டி குடியிருப்பாங்க. ஒரு வெள்ளைக்காரத்தோரை அப்படி வந்தவர் அந்த மூஞ்சிக்கல் பங்குலேருந்து மேலே 3 கிலோமீட்டரில் போய் நல்ல குளிர் பிரதேசத்தில் பங்களா கட்டிட்டார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசை காலையில் 8 மணிக்கு தட்டு மணி அடிச்சிச்சு பூசை. அப்போ தான் அவர் குதிரையில் ஏறி உட்காந்தார். அந்த காலத்தில் ரோட்டு வசதி இல்லை, குதிரையில் தாண்டி ஐயோ பூசை ஆரம்பிச்சாச்சே, நான் லேட்டாக போகிறேன்னு குதிரை என்ன செஞ்சார், பளிச்சு அடிக்க குதிரை என்ன செஞ்சு அடி பொறுக்க முடியாமல் பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. தாண்டி வந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்து கோயிலில் கம்பவுண்டில் ஒரு மரத்தில் கட்டிட்டு கோயிலுக்கு உள்ள கால் வச்சார் பாருங்க. பங்கு தந்தை சொன்னார், நற்செய்தி வாசகம் முடியும், இது ஆண்டவரின் அருள் வாக்குனார். அவர் கிறிஸ்துவே உமக்கு புகழ்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து அந்த வெள்ளைக்கார துறை நல்லா கேட்டார் பிரசங்கம். அன்னைக்கு பிரசங்கம் பங்கு தந்த சகோதரனே சகோதரியே, நீ செய்கிற தப்புனால மற்றவங்கள துன்பத்துக்கு ஆளாக்காத. அப்படி ஆளாக்குனீனா ஆண்டவனை இப்படி தண்டிப்பாரு, இப்படி கேள்வி கேட்பாரு, நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுகளை சொல்லி அந்த பாயிண்ட்டை விளக்கி காட்டினார். நீ செய்கிற தப்புனால மற்றவங்கள துன்பத்துக்கு ஆளாக்காத. வெள்ளைக்கார துறை யோசித்தார், நான் லேட்டாக கிளம்பினேன், அடி வாங்கினது யார்? ஐயோ என் மேலே தான் மிஸ்டேக்கு, ஏன் மிஸ்டேக் ஏன் வச்சுக்கிட்டு நான் என் மேலே வச்சுக்கிட்டு குதிரையை எப்படி இனிமேல் நான் குதிரை அடித்து ஓட்ட மாட்டேன், தட்டி தான் ஓட்டுவேன்னு முடிவு பண்ணிட்டார். பூசையில் நன்மை வாங்கினார், நன்றி ஜெபம் சொன்னார். பூசை முடிஞ்சு திரும்ப போய் குதிரையில் ஏறி உட்காந்தார். தட்டி ஓட்டினார். ஒரு பரலாங்கு போன உடனே அந்த குதிரை சந்தேகம் வந்துடுச்சு, என் முதுகில் உட்காந்துருக்கிறது எங்கே எஜமானனா அல்லது வேற ஆளான்னு. ஒரு 3 பரலாங்கு அரை கிலோமீட்டர் போன உடனே அதுக்கு சந்தேகம் பொருட்களை திரும்பி பார்த்துச்சான். எங்கே பாருங்க, வெள்ளைக்கார துறை மனம் மாறினது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? குதிரைக்கே தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க, கணவன் மனம் மாறினா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு தெரிஞ்சு போயிடும். மனைவி மனம் மாறினா கணவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆசிரியர் மனம் மாறினா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு போயிடும். தயவு செய்து மனமாற்றம் செயலில் காட்டப்பட வேண்டும். மத்தேயு எடுங்க, மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கொஞ்சம் படிங்க. நீங்கள் மனமாறிகள் என்பதை ஏற்ற செயல்களால் காட்டணும். ஆமாங்க, அப்படி மனமாறி இருந்தால் நம்ம செயலில் காட்டி ஆகணும். அடுத்து அப்படின்னு மனமாற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னால், தொடர்ந்து மனம் மாறிட்டோம்னா அதாவது அப் 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 போயிட்டு நோ டேர்னிங் பேக், திரும்பி பார்க்கறதே கிடையாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். தொடர் மனமாற்றம் போய்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் பின்தங்கி வரவே கூடாது. ஒரு பங்கில் இந்த மாதிரி தான் தவசு காலத்தில் விபூதி புதின அன்னைக்கு ஃபாதரு யாரோ வெளியிலேருந்து ஒரு ஃபாதரை கூப்பிட்டு நல்ல பிரசங்கம் வச்சு, அந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்ததுனால அங்கே இருந்த ஒரு அந்தோணிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த அந்தோணி பேர் போன அந்தோணி. ஏன்னா அந்த கோயில் தெருவில் தான் அவர் குடியிருந்தார். அது கிராமத்து பங்கு, கோயில் தெருவில் தான் இருந்தார். அவருக்கு பேர் குடிகார அந்தோணி. அவர் பேர் என்னது? குடிகார அந்தோணி. அவருக்கு அந்த பிரசங்கம் பிடிச்சி போச்சு. அவர் வந்து அன்னைக்கே நான் குடிக்க மாட்டேன்னு விட்டுட்டார். முதல் நாள் பார்த்தா வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். எப்போ வீட்டில் பிரச்சனை பண்ணுறவர், லேட்டாக வர்றவர், வீட்டில் ஒரே சிக்கல் அடித்து உதச்சி சண்டை போட்டு இருக்கிறவர், அதனால் வீட்டில் சந்தோஷம். 2ஆம் நாள் பார்த்தா வீதியில் சந்தோஷம். அந்தோணி பாரியா, முதல்லாம் ஆடி பாடி சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு வரேன். ஆமாம். அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னாக்க ஊருலேயும் சந்தோஷம். அது தெரியுமா, அந்த குடிகார அந்தோணி விபூதி பதிலே மனம் திரும்பிட்டாயா. அடுத்து எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க 2வது ஞாயிற்றுக்கிழமை ஃபாதரே சொல்லிட்டார், சகோதரே சகோதரிகளே, நம் மத்தியில் குடிகார அந்தோணி பாருங்க எந்த அளவுக்கு மனமாற்றத்தை காட்டுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு பங்கு தந்தையே சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஊர் செய்தியாக போச்சு. பெரிய வியாழன் வந்தது, நடந்தது. பெரிய வெள்ளிக்கிழமை அந்த தூம்பா பவனியெல்லாம் போவாங்கல்ல, ஆண்டைக்கு வந்து அந்த பூவெல்லாம் போடுவாங்கல்ல. அப்போ வந்து ஒரு சிலர், ஆண்டவரே நான் தெரிஞ்சு நடப்பேன், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இந்த காரியம் வேணும், ஏதாவது சொல்லி போடுவாங்கல்ல. அப்போ வந்து சாமியார் தூம்பா மந்திரிக்க நின்றுக்கிட்டு இருந்தார். அந்தோணி வந்தேன், குடிகார அந்தோணி செத்தான் அப்படின்னு சொல்லி பூவை போட்டு போனான். குடிகார அந்தோணி அந்த அளவுக்கு
பங்கு தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே தூம்பா பவனியே வந்து இவன் தன்னுடைய மனமாற்றத்தை வெளிக்காட்டிட்டான்னு சொல்லிட்டு பெரிய சனிக்கிழமை முடிஞ்சு அவங்க வழக்கம் போல் 2வது பூசை, ஞாயிற்றுக்கிழமை பூசை, 7 மணி பூசை, அது 9 மணிக்கு முடிஞ்சு 9:30க்கெல்லாம் வந்து பாட்டிலோடு அவர் என்ன செய்கிறாரு, ஊயின்னுக்கிட்டு வர ஆரம்பித்தார். பீடத்தில் உதவி செய்யணும் பையங்க போய், ஃபாதர் நீங்கள் பிரசங்கத்தெல்லாம் சொன்னீங்களே, இந்த குடிகார அந்தோணி நல்ல ஒரு நான் எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்களே, வந்து பாருங்க ஃபாதர் அப்படின்னு. இவருக்கு திகச்சு போச்சு, என்னடா உன்னைய வச்சு நான் பிரசங்கம்லாம் வச்சுனேன்னு சொல்லிட்டு. என்ன அந்தோணி, ஏன் முன்னாடி தான் நீ சொன்ன குடிகார அந்தோணி செத்தான்னு சொன்னியே, தூம்பாவில் அப்படித்தானே நீ பூ போட்ட, இப்போ என்ன அந்தோணி? ஃபாதர் குடிகார அந்தோணி உயிர்த்து விட்டான். பாருங்க என்ன அப்படின்னு சொன்னால், மனமாற்றம் தயவு செய்து ஒரு நாளும் திரும்பி வர்றதில்லை. பிரைஸ் எல்லாம் ஒரு நாள் என்னைக்கு மனம் மாறிட்டோமோ. நான் கேட்குறேன், அந்த ஊதாரி பையன் திரும்பி வந்தான்ல, அப்பா அடித்தாலும் திரும்ப பன்றிக்கோட்டைக்கு போவானா? போகவே மாட்டேன். எப்பா நீங்கள் அடிச்சுக்கப்பா, என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பா, வீட்டிலே தான் இருப்பேன். பிரைஸ் எல்லாம். அதனால் தயவு செய்து நம் மனமாற்றம் தொடர் மனமாற்றம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தவசு காலம் முடிஞ்சிருச்சு இல்லை, ஈஸ்டர் வாங்கடா கொண்டாடலாம், எப்படி தயவு செய்து அது தயவு செய்து அதெல்லாம் கேமாளித்தானே அப்படிலாம் செய்ய வேணாம். ஏன்னா நம்முடைய மனமாற்றம் தயவு செய்து நம்முடைய மனமாற்றம் இப்படி பாருங்கள். நம்ம கவனிக்க வேண்டியது, நான் மனமாற்றத்தை நான் தவறு செஞ்சதுனால ஆண்டவரை நான் நோக அடிச்சிட்டேன், நான் ஆண்டவருக்கு எதிராக என்ன செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அதை உணரணுமே தவிர, ஐயோ நான் மனம் மாறலைன்னா நரகத்துக்கு போயிடுவேனேங்கிறதுக்காக தயவு செய்து மனம் மாறாதீங்க. நான் மனம் மாறலைன்னா எங்கே போயிடுவேன்? மாறாக என் பாவத்தினால கடவுளை நான் நோக வச்சுட்டேனே, எனக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்த அந்த இயேசுனுடைய அந்த காரியத்தை நான் மதிப்பு கொடுக்காம இருக்கிறேனே, அவர் என்ன பாடுபட்டு போனான்னு சொல்லி அவருக்கு மதிப்பு கொடுக்கலையே, அவரை நான் இப்படி உதாசீனப்படுத்திட்டேனே, அவருடைய மீட்பு திட்டத்தை நான் புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி அதுதான் மனமாற்றத்துக்கு அடையாளமாக வரணும் தவிர, ஐயோ மனம் திரும்பலைன்னா எங்கே போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். அது சரியான நல்லா காணிங்க. நான் படித்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுறேன்னா, எப்படியாவது 41 மார்க் வாங்கிறேன்னா, இல்லைன்னா எங்கள் அப்பா அடிப்பார், அதனால நான் என்ன செய்யணும், படித்து பாஸ். அந்த பையன் பாஸ் பண்ணுவானா? பாஸ் பண்ணவே மாட்டேன். மாறாக வந்து நான் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நான் முன்னேறணும் அப்படிங்கிறவன் தான் மேலே வருவேன். பிரைஸ் லார்ட். அதனால் ஃபெயிலாக கூடாதுங்கிறதுக்காக படிக்கிறவன் சரியாக படிக்கவே மாட்டான். அதுபோல் வந்து தயவு மனமாற்றம் வந்து அப்படி முழுமையாக இருக்கணும். தயவு செய்து மனமாற்றம் வந்து ஐயோ என்னுடைய கடவுளுக்கு எதிராக செஞ்சுட்டேனே அப்படிங்கிற அதனால தான் மனமாறணும் தவிர நரகத்துக்கு போயிடுவேங்கிற எண்ணத்தில் மனமாறக்கூடாது. இன்னும் கூட நம்முடைய மனமாற்றம் தொடர் மனமாற்றமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாம் செய்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். அன்றைக்கி செய்த தவறுகளுக்கெல்லாம் என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இப்படி ஆகி போச்சு மன்னிச்சுக்கோங்க, நாளைக்கு நான் திருந்தி நடப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு உத்தமன சம்பந்தத்தை சொல்லிவிட்டு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் சொல்லுவோம்ல, சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட நான் நாளைக்கு திருந்தி நடப்பேங்கிற நான் சொல்லிவிட்டு, அப்படித்தான் உமது கையில் நாவி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கணும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஒவ்வொரு நாளும் அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா, ஒருவேளை எதிர்பாராமல் ஏதோ நடந்து போச்சுன்னா கவலைப்படாதீங்க, எங்கே இருப்பீங்க? ஏன்னா பாவ அக்கௌண்ட்டை தான் அன்னைக்கு முடிச்சிட்டிங்களே. அதனால் தயவு செய்து அப்பைக்கப்போ நான் முடிச்சிடணும். பெரும்பாலும் நான் சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகமாக போனால் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒப்புரவு அருட்சாதனம் பெறலைன்னா நீ சீரியஸான கிறிஸ்தவன் அல்ல. அந்த ஒரு ஃபாதரு அப்படி 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒப்புரவு அருட்சாதனம் பெறலைன்னா அவர் சீரியஸான ஆன்மீக வாழ்க்கையில் அக்கறையற்ற சாமியார்னு சொல்லிடுவேன். ஒரு சிஸ்டர்னாலும் சரி, துறவினாலும் சரி, அது மேட்டானி ஆண்டவர்னாலும் சரி, 2 மாதத்துக்குள்ள ஒரு முறையாவது ஒப்புரவு தினமும் ஆத்ம சோதனை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தூங்க போகிறது. அதிகபட்சமாக 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒப்புரவு அருட்சாதனத்தை நீ பெறலைன்னா ஆன்மீக வாழ்க்கையில் உனக்கு அக்கறை இல்லை.
அதனால் தயவுசெய்து நாம் தொடர் மனமாற்றத்தில் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் அடுத்த செய்தியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சில எச்சரிக்கைகளை நான் கொடுப்பேன், இந்த மனமாற்றத்துக்கான எச்சரிக்கைகளை. இந்த செய்தியை தொடர்ந்து நம்ம அடுத்த இன்னொரு செய்தி ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, போவோம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழுந்து நின்று, ஆண்டவரே எங்களுக்கு இந்த மனமாற்றத்தை பற்றி இவ்வளவு நீங்கள் ஆண்டவரே தெளிவு பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம வந்து தாவீதை போல அவர் கண்ணீர் வடித்து 51வது திருப்பாடல் எழுதினாரே, அது போல் நாம் வந்து ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் திருந்துறோம், ஊதாரி பிள்ளை அப்பாக்கிட்ட வந்தது போல் ஆண்டவரே நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இப்போ ஒப்படைப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு இந்த ஒரு நாள் தியானத்தை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனமாற்றத்தை பற்றி ஆண்டவரே, அப்பா ஊதாரி பிள்ளையனுடைய வாழ்க்கையை, அவனுடைய மனமாற்றத்தை ஆண்டவரே நாங்கள் மாடலாக வச்சுக்கிட்டு சிந்திக்க கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்போ ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் மனசாப்படுகிறோம். தூய் ஆவியானவரே அப்பா நீங்கள் வாங்க ஆவியானவரே. கடவுளுக்கு பிரியமில்லாத எந்தெந்த எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள், காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதோ அதையெல்லாம் சுட்டி காட்டுங்க ஆண்டவரே. மனசாபத்தையும் கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அதிசயமே